தலைவனை பார்த்து எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்கங்கிறது தெரியும். ஆனால் தலைவனை அப்படியே அப்பட்டமாக காப்பி அடிப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது படம் எடுத்து முடிகிறப்ப ஒரு ரஜினிகாந்தையே டோட்டலாக அவமானப்படுத்துறது மாதிரி ஆகும் அப்படின்னு. இதுக்கு காரணம் நான் கிடையாது. சிம்பு அவர் வாழ்க்கையில் ரஜினி விளையாண்டதுக்கு அவர் வந்து ஒரு பழி தீர்த்தம் மாதிரி நடத்திக்கிட்டாரு. சிம்பு வாழ்க்கையில் ரஜினி விளையாண்டு என்னையே உதாரண புருஷனா எடுத்துக்கிட்டா. புருஷனாலாம் எடுத்துக்கல. புருஷனா எடுத்துக்கலையா? அப்போ பொறுக்கியா எடுத்துக்கிட்டாங்களோ? பொண்டாட்டியா எடுத்துக்க வாய்ப்பு. புருஷனா எடுத்துக்கிட்ட அவர் தான், அதுக்கு தான் அவர் இருக்காரு. ஓ, என்னைய பொண்டாட்டி எடுத்துக்கிறதுக்கா? ஐயோ, நான் இன்னும் பாம்பே போகவே இல்லையே. இப்போ சொல்ற தெரியுது, உங்களோட சிரிப்பிலே தெரியுது. அம்மா சத்தியமா பார்க்கல. அதான் போயிட்டு இருக்காரு, பிரச்சாரம் பண்றாரு, நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. வேற என்ன பண்ணாரு? இதுல இருந்தே தெரியுது நீங்க அவரை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றீங்க. பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. எலெக்ஷன் அப்போ அவ்வளவுதான், எப்படியோ ஜெயிக்க மாட்டாரு விஜய், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் திரும்ப அங்க இருந்தா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. அதான் புருஷன் இருக்கிறப்பவே எனக்கு புருஷனை விட அவரு தான் பிடிக்கும் அப்படிங்கிறப்ப அப்ப புருஷன் எந்த அளவுக்கு மிச்சர் சாப்பிட்றவனா இருக்கான். இப்ப ரோட்ல போறீங்க, டக்குன்னு திருச்சிக்கார யாராச்சும் பார்த்து நீ தானே அன்னைக்கு என்னை பத்தி கேவலமா பேசினேன், உன்னை அப்படியே போடுறேன் ஒரு போடுன்னு போட்டாருன்னா அப்புறம் அவ்வளவு திருந்துங்கடா படிங்கடா கூட வாய்ப்பே கிடையாதுல. இப்ப என்ன உங்க தலைவர் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, ஜெயிச்சிருவாரா உங்க தலைவர்? நான் பைத்தியமா? என்னம்மா சிரிக்கிறீங்க? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகர் NNK அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். முதல் முறையா ஒரு தலைவருக்கு டிவிக்கே தொடங்கி விஜய் வந்திருக்காரு, சினிமாலேருந்து வந்திருக்காங்க, அவருக்காக ஒரு படமே எடுத்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. படமே வந்திருக்கு அப்படின்றது எவ்வளோ பெருமையா இருக்கு ஒரு விஜய் ரசிகர்களா அவங்களுக்கு? இல்லை, அதாவது தலைவனை பார்த்து எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்கங்கிறது தெரியும். ஆனால் தலைவனை அப்படியே அப்பட்டமாக காப்பி அடிப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து படம் அப்படி கிடையாதான். அது ட்ரெய்லருக்காக கிரியேட் பண்ணி ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ணதா சொல்கிறாங்க. ஆனால் படம் எந்த அளவுக்கு உள்ளார இருக்குது என்னெல்லாம் தெரியல. பட் நட்டியும் விஜயும் வந்து ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட். யார்? நட்டி நடராஜன் இருக்கார் இல்லையா, கேமராமேன். கேமராமேனும் விஜயும் வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸ். அதனால அவர் ஹீரோவை நடிக்கிறப்ப அவரை கிரிட்டிக்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருப்பாராங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அந்த டீசரை பார்க்கும்போது நல்லா தெரியுது, அது விஜய் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அது வெறும் டீசருக்காக பண்ண மாதிரி தெரியலையே, போட்டு நல்லா கலாய்ச்சி தள்ளியிருக்காங்க விஜயை. அதான் நல்லா கலாய்ச்சிருக்காங்கிறது இது மாதிரி. அதாவது இருக்கிற ட்ரெண்டில் இது மாதிரி பண்ணுறதுங்கிறது இப்போ மட்டும் இல்லை. இப்போ நான் வந்து சிம்பு வச்சு கெட்டவன் ஒரு படம் எடுத்தோம். அந்த படத்தில் ஓப்பனிங்கும் ஒரு கல்யாண சீன். அந்த கல்யாண சீனில் பொண்ணோட அப்பா, அம்மா, மாப்பிள்ளை, அந்த பொண்ணு அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்குமே யார் மாதிரி பேக்ரவுண்ட் ரெடி பண்ணோம் அப்படின்னா அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா இருக்கார் இல்லையா, அவரோட ஃபேமிலி அப்படியே கிரியேட் பண்ணி ரஜினிகாந்துக்கு பதிலாக நல்லிகாந்த், அப்படியே நளினிகாந்த் நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரியே தான் இருப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும் அப்படி வச்சு அந்த சீனையை ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணி பார்க்குறப்ப அப்படியே ரஜினிகாந்த் வந்து அப்படியே கிரிட்டிக்ஸ் பண்ணி அவர் பயங்கரமாக கலாய்ச்சது மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த படம் எடுக்க வேணாங்கிற ஒரு முடிவுக்கெல்லாம் வந்தது. இது படம் எடுத்து முடிகிறப்ப ஒரு ரஜினிகாந்தையே டோட்டலாக அவமானப்படுத்துறது மாதிரி ஆகும் அப்படின்னு. இதுக்கு காரணம் நான் கிடையாது. சிம்பு அவர் வாழ்க்கையில் ரஜினி விளையாண்டதுக்கு அவர் வந்து ஒரு பழி தீர்த்தம் மாதிரி நடத்திக்கிட்டாரு. சிம்பு வாழ்க்கையில ரஜினி விளையாண்டு. ஆமா, அப்படிலாம் ஒரு கதை இருக்குது. அந்த கதையெல்லாம் பழைய கதை. ஆமா, அந்த கதையெல்லாம் பழைய கதை. எதுக்கு நம்ம இன்னைக்கு போய் அதான் அது விளையாண்டது. நீங்க வந்து இப்ப நெட்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கீங்களேன். அது மற்றவங்களுக்கு நான் அதான் சொல்றேன், நெட்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரஜினி வாழ்க்கையில்
வந்து என்ன சொல்றது, சிம்பு வாழ்க்கையில் ரஜினி என்ன விளையாண்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் இன்னைக்கு சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சா கூட நான் அதை சொல்லக்கூடாது, அது முறையும் அல்ல. ஏன்னா காலம் வந்து என்ன சொல்றது கடந்து போயிருக்கு இல்லையா. நான் அந்த படத்தை எடுத்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, அதுக்கு முன்னால் நடந்த விஷயத்தை பத்தி பேசுறதுல எந்த விதத்துல பிரயோஜனம்? அப்புறம் ஏன்டா இப்ப சொல்ற? தெரியுது, உங்களோட சிரிப்பிலே தெரியுது. ஆமா, உதாரணத்துக்கு இப்ப நட்டி இந்த ட்ரெய்லரை விட்டுருக்காரு, அப்ப விஜயை கலாச்சிருக்காரா? அந்த கம்பெனிக்காரங்க கலாச்சிருக்காங்களா? அதுவும் வந்து கண்ணன் ரவி அப்படிங்கிறவரு துபாய்க்காரு. ஆமா, துபாயில வந்து அந்த பெட்ரோல்ல வர்ற காசுலயே பெரிய ஹோட்டல் கட்டி அந்த ஹோட்டல் முதலாளி தான் வருது. ஆமா, அட் ஏ டைம் 10 படம் எடுக்கிறாரு. ஆமா, எவன்லாம் படம் எடுக்கணும்னு போனாவே அவனுக்கெல்லாம் முதல்ல போன் வாங்கி கொடுத்துட்றாரு. அவ்வளவு பெரிய ப்ரொடியூசர். அந்த ப்ரொடியூசர் வந்து விஜயை எதுக்குற அளவுக்கு பலம் கொண்டவரா இருப்பார்னா அவருக்கு ஃபண்டு பண்றவன் யாரு? நல்லா யோசிங்க. துபாயில இருக்கிற ஒரு கேரக்டருக்கு ஃபண்டு பண்றவன் யாரு? முஸ்லீம் கண்ட்ரியில் இருக்கிற ஈரான். எங்க வார் நடந்துட்டு இருக்கிறோ அந்த வார்ல சம்பந்தப்பட்டவங்க தான் கண்ணன் ரவிக்கு ஃபண்டு பண்றவங்க. ஆமா, ஆக்சுவலா வந்து இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு வந்து கேஸ் பெட்ரோல் இதெல்லாம் தட்டுப்பாடு ஆகிறதுக்கு காரணமே இந்த கண்ணன் ரவி தான். ஆமா, இவர் கண்ணன் ரவி கிட்ட போய் கேட்க வரைக்கும் டிஎம்கே தான் காரணம்னு சொல்லியிருந்தீங்க. ஐயோ, நான் சொல்லலைங்க, என் தலைவனே டிஎம்கே தான் சொல்லிட்டு இருக்காப்ல. அவருக்கு விவரம் தெரியல. தலைவரே, சீரியஸா சொல்றேன், ஸ்டாலினோ மோடியோ காரணம் கிடையாது நம்ம ஊருக்கு பெட்ரோல் கேஸ் வராததுக்கு. அந்த கண்ணன் ரவி தான் காரணம். சீரியஸா, அவ்வளவு பேக்ரவுண்டு உள்ளவர் அவரு பெரிய ஆளாம். ஆமா, உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? ஓ, நாங்க என்ன நினைச்சோம்னா, நீங்க வந்து சொன்னீங்கல்ல இப்போ ரஜினி சாரோட லைஃப் வச்சு சிம்புவை எடுத்தோன்னு, ஒருவேளை நீங்க அப்படி பண்ணதுனாலதான் நீங்க ஒரு விஜய் ஃபேனுன்றதை பார்த்து நட்டி அப்படி இப்போ விஜயை கலாய்ச்சி பண்ணியிருக்காரோ, உங்களை பார்த்து உங்களை ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துதான் பண்ணியிருக்காரோன்னு நாங்க நினைச்சிட்டோம். என்னைய உதாரண புருஷனா எடுத்துக்கிட்டா? புருஷனாலாம் எடுத்துக்கல. புருஷனா எடுத்துக்கலையா? அப்போ பொறுக்கியா எடுத்துக்கிட்டாங்களோ? பொண்டாட்டியா எடுத்துக்க வாய்ப்பு. புருஷனா எடுப்ப அவர் தான், அதுக்கு தான் அவர் இருக்காரு. ஓ, என்னைய பொண்டாட்டி எடுத்துக்கிறதுக்கா? ஐயோ, நான் இன்னும் பாம்பே போகவே இல்லையே. ஆமா, நான் என்னத்த சொல்றது, நீங்க வேற இப்படி வேற கேட்டுவிட்டீங்க. ஆமா, நான் என்ன இப்ப சொல்றது? ஆமா, என்ன கேள்வி கேட்டீங்க? சரி சொல்லுங்க. உங்களை உதாரணமா வச்சுதான் இப்ப வந்து விஜயை கலாய்க்கிற மாதிரி நட்டி ஒரு படம் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியல, ஆனா இருக்கலாம். ஆமா, ஏன்னா எங்க தலைவன் யாரு, என்னோட முன்னாள் எக்ஸ். அந்த எக்ஸ் வந்து அடுத்தவன் கலாய்க்கிறது மாதிரியே பண்றாப்புல எல்லாத்தையும். ஆமா, அவர் பண்றதெல்லாம் பாக்குறீங்களா? பாக்கலையா? அம்மா சத்தியமா பாக்கல? பாக்கல. அதான் போயிட்டு இருக்காரு, பிரச்சாரம் பண்றாரு, நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. வேற என்ன பண்ணாரு? இதுல இருந்தே தெரியுது நீங்க அவரை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றீங்கன்னு. அவர் நல்லா பேசுறாருன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க இல்லையே, அப்பையிலேருந்தே நீங்க எல்லாம் தெய்வம். உங்களை மாதிரி தெய்வங்கள் தான் இப்ப ஓட்டு போறதுக்கு ரெடியாகி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமா, இந்த தெய்வத்தின் தெய்வங்கள்ட்ட தான் நம்ம வந்து என்ன சொல்றது, திருந்துங்கடா திருந்துங்கடா படிங்கடா படிங்கடா கூட வாய்ப்பே கிடையாதுல. இப்ப என்ன உங்க தலைவர் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, ஜெயிச்சிருவாரா உங்க தலைவர்? எங்க தலைவர்னா எங்களோட எக்ஸ், புரியுதுங்களா? ஆமா, எக்ஸுங்க. அவர் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆமா, அதாவது நம்ம கல்யாணம் பண்ணியிருப்போம், கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை விட்டுருவோம், வேற ஒரு பொண்ணு கூட இருப்போம். அப்போ முன்னாள் மனைவிங்கிறது நமக்கு எக்ஸ் தானே. பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. எலெக்ஷன் அப்போ அவ்வளவுதான், எப்படியோ ஜெயிக்க மாட்டாரு விஜய், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் திரும்ப அங்க இருந்தா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க, அந்த ஒரு பயத்தினாலதான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சுத்துறீங்களா? ஐயோ, எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சுத்துறீங்களா அப்படின்னு இந்த எக்ஸ்ன்னு எத்தனை பேர் சொல்றான்? எவனாவது ஒருத்தனுக்கு தைரியம் இருக்கு? விஜய் என்னோட எக்ஸ்ன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இருக்குல்ல, நான் பேசுறேன்ல. எவனாவது இது வரைக்கும் என்னோட எக்ஸ் விஜய்னு எவனாவது ஒருத்தன் சொல்லுங்களேன். எக்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, விஜய் நடப்புன்னே சொல்லுவாங்கல்ல. ஆமா, அதான் புருஷன் இருக்கிறப்பவே எனக்கு புருஷனை விட அவரு தான் பிடிக்கும் அப்படிங்கிறப்ப, அப்ப புருஷன் எந்த அளவுக்கு மிச்சர் சாப்பிட்றவனா இருக்கான். ஆனா நிறைய பேரு சீரியஸா கட்சியில இருக்கிறவன் புருஷன்லாம் மிச்சர் நிறைய சாப்பிட்றாங்கன்னு தெரியுது. மிச்சர் நல்லா இருக்கும் தெரியுமா? ஆமா, நீங்க திருச்சிக்கு போனீங்கன்னா
மைல் மார்க் மிச்சர் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தஞ்சாவூருக்கு வந்தீங்கன்னா பாம்பே ஸ்வீட்டில் மிச்சர் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், மெட்ராஸில் அப்படின்னு கேட்காதீங்க. மெட்ராஸில் எல்லா பயலும் கலப்படமாக மிச்சரை சரியாகவே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சொல்லி வாங்குறது மாதிரி கடையே இல்லை. ஸ்டீ மிட்டாயின்னு ஒன்று கடை இருக்குல்ல, அதில் தான் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ எதுக்கு மிச்சர் வளம்புங்கிறீங்களா? ஊரில் இருக்கிற எல்லா பயலும் மிச்சர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானே அப்படிங்கிறதுக்காக மிச்சர், நல்ல மிச்சர் இங்கெல்லாம் கிடைக்குதுங்கிற ஒரு விளம்பரப்படுத்தினேன், அவ்வளவுதான். சரி, இப்போ உங்க தலைவரை பத்தி ஒரு ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு படம் வரப்போகுது இல்லையா ஏப்ரலுக்கு? அதுக்கு யார் யாரோ விஜய் ரசிகர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. ஆனா உங்க தலைவர் அதுக்கு பதில் பேசுவாரா அந்த படத்துக்கு ஏத்த மாதிரி? ஒரு விஷயம், தலைவனை நீ ஒரு தெய்வ மகன் அப்படின்னு சொன்னா கூட சந்தோஷப்படுவார். ஆமா, தலைவர் எதுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார். தெரியுமா? அவர் கட்டின பொண்டாட்டியவே பல பேர் கண்ணாப்புனான்னு திட்டினானுங்க, தெரியுமா? தெரியாதா? தெரியும். அதுக்கு என் பொண்டாட்டியை ஏண்டா பேசுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தலைவர் கேட்டாரா? அதுக்கே கேட்கலங்கிறப்ப இது கேட்பாரா? பாருங்க, நீங்களே சொல்லுங்க எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு கட்டத்துல. ஐயோ, நான் இப்பவும் சப்போர்ட் தான் பண்றேன். ஆமாம், அவனுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறேன். போடக்கூடாதா அவருக்கு ஓட்டு? ஐயோ, நான் இப்போ இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஐயோ, ஓட்டு போடக்கூடாதுமா. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா 234 தொகுதியிலையும் 2 இடத்துல அவர் நிற்கிறார், ரைட்டுங்களா? இந்த 2 இடத்துல நிற்கிற அந்த கலாச்சாரம், அந்த தேர்தல் ஆணையம் எனக்கு புரியல. ஒரு வெற்றிங்கிறது ஜெயிக்கிறத பொறுத்து தான். நீ அந்த இடத்துல ஜெயிச்சா பரவாயில்ல, இந்த இடத்துல தோத்தா பரவாயில்ல. ஆமாம், நாங்கள் ஜெயிச்சதை எண்ணிக்கையாக வச்சுப்போம், தோத்ததை விட்டுருவோம் அப்படின்னா இது ஜெயிச்சானா தோத்தானா? ஏன் 2 இடத்துல நிற்கிறாரு? என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள்லாம் பயந்துட்டாரா விஜய், கோலையா விஜய், அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் அவன் பயந்தான், பயப்படல, அவன் கோலை இல்லைங்கிறதே விட்டுருவோம். இந்த தேர்தல் ஆணையம் ஏன் 2 இடத்துல ஆப்ஷனாக கொடுக்குது? வெற்றிங்கிறது ஒரு இடம் தானே இருக்கணும், புரியுதுங்களா? ஒலிம்பிக்கில் ஓட்டப்பந்தயத்தில் நாம் ஓடுறோம் அப்படின்னா ஓடி போய் ஒரு தடவை தானே மெடல் வாங்க முடியும். அந்த கிரவுண்டில் ஓடினாரு, அந்த கிரவுண்டில் ஓடி இவர் ஜெயிச்சாரு, இந்த கிரவுண்டில் தான் தோற்று போயிட்டாரு அப்படின்னு மெடல் கொடுப்பாங்களா? இது எந்த விதத்தில் சரி? ஒன்று, இப்போ 2 இடத்துல சென்னையிலே நிற்கிறாரு, அதே நேரம் திருச்சியில் நிற்கிறாரு. சென்னையில் நிற்கிறவனா, சென்னைங்கிறதே ஒரு அறிவாளித்தனமான ஊர், எதுக்கும் பதில் சொல்லுவான், எதையும் ஆராய்ச்சி பண்ணி யோசிப்பான், ரைட்டா? அதே திருச்சிங்கிறது முட்டாப்பய ஊர், புரியுதுங்களா? அப்படி இருக்கிறப்ப அங்கே அந்த ஆள் ஜெயிச்சுட்டு இங்கே அறிவாளி இருக்கிற இடத்துல தோத்துட்டாருன்னா ஒருவேளை அப்போ சென்னையில் ஓட்டு போட்டவங்களாம் முட்டாளா? நீங்கள் எப்படி திருச்சியில் இருக்கிறவங்களாம் முட்டாள்னு சொல்ல முடியும்? நீங்கள் திருச்சியா? இல்லை. அப்போ முட்டாள் இப்போ கிளம்பி வந்துட மாட்டாங்களா திருச்சியில் இருக்கிறவங்கலாம்? இவர் யாரையா, இவர் அங்கே இருக்கிறவங்களாம் நல்லவங்க. இப்போ ரோட்டில் போகிறீங்க, டக்குன்னு திருச்சிக்கார யாராச்சும் பார்த்து நீ தானே அன்னைக்கு என்னை பற்றி கேவலமாக பேசினேன், உன்னை அப்படியே போடுறேன் ஒரு போடுன்னு போட்டார்னா அப்புறம் அவ்வளவு இது இருக்கு தைரியமா அவனுக்கு? அதான் ஒரு விஷயம், இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல, என்னைக்காவது நான் பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கிற என்னைக்காவது அடிச்சு பார்த்துருக்கீங்க? வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். வந்துட்டாங்கன்னா வர்ற அளவுக்கு அவனுக்கு தெரியுதுன்னா எங்களுக்கு ஓடுற அளவுக்கு தெரியாதா? ஓடிடுவீங்களா? ஒரே ஓட்டமா? ஒரே ஓட்டமா ஓடிடுவீங்களா? அதான் ரன்னு படம் பார்த்தீங்களா? மாதவன் ஷட்டரை சாத்திட்டு எதுக்காக ஓடினாரு? அந்த டைட்டிலுக்காகவா? டைட்டிலுக்காகவா? ஹலோ, அவங்கள அடிக்கிறதுக்காக ஓடினாரு. ஓடுறதுன்னா ஒளிஞ்சு ஓடுறது கிடையாது, எழுத்து போய் ஓடி போய் அடிக்கிறது தான் ஓடுறது. ஆமாம், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவனுங்க முக்கால்வாசி பேர் போர்னா என்ன, வார்னா என்னன்னு தெரியாது. ஆமாம், இலங்கையில் வார் நடந்துட்டு இருக்கிறப்ப அந்த வாரில் நான் இருந்தவன், கூட இருந்தவன் கிட்டத்தட்ட 180 பேர் எங்கள் கூட இருந்தாங்க. அதில் நாங்கள் வெளியில் வர்றதுக்கு முன்னாலேயே எங்கள் கூட இருந்த 120 பேர் செத்துருக்கான். கூட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டவன்லேருந்து எல்லாருமே
டெய்லி சாவாங்க. ஹீரோவாக நடித்தவனை 3 நாள் படம் எடுத்து 4வது நாள் புணமாயிட்டான். படத்தில் ஹீரோவாக நடித்தவன். இந்த மாதிரி சாவலை நாங்கள் பார்த்துட்டோம். வாழ்க்கையில் வெறுத்து வெக்ஸாகி வாழ்ந்துட்டு இருக்கிறவன் நாளைக்குன்னு இல்லை, இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கலான்னு இருக்கிற மனநிலையில் நான் இருக்கிறேன். புரியுதுங்களா? அது இன்னைக்குங்கிறத தள்ளி போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ நம்மளை விட ஒரு வீரம் அவங்கள்ட்ட இருக்குமா? திருச்சியில் இருக்கிறவங்களாம் முட்டாள் அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா, சீரியஸாக சொல்கிறேன், திருச்சிக்காரனுங்களாம் முட்டாள் தான். ஆமாம், ஒருத்தன் வந்து பேசுகிறான் 6 சிலிண்டர் நாங்கள் கொடுப்போம் எல்லாமே இனாமா அப்படின்னு. இங்கே எவனும் சிலிண்டரே இல்லாமல் டீ கடையிலேருந்து ரோட்டு கடையிலேருந்து சாத்தி வச்சுருக்காங்க. எப்பட்றா கொடுப்ப அப்படிங்கிறதுக்கு அவனே விளக்கம் கொடுக்குறான். மு.க. ஸ்டாலின் இதுதான் ஃப்ளைட் ஏறி போய் சொல்லியிருக்கணும், மோடிக்கிட்ட போய் சொல்லியிருக்கணும், இதெல்லாம் சொல்லி செய்கிற வேலையா? அப்போ அத்தனை பேரும் அவ்வளோ மக்கள் கூட்டம் கூடி நின்னோம் ஒரு முட்டாள் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த கருத்துக்கு ஆமோதிச்சு ஆமா சாமின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா இது முட்டாள் மக்களா இல்லை சரியா? இந்த மக்களை நம்ம முட்டாள்னு சொல்கிறதா அறிவாளின்னு சொல்கிறதா? புரியுதுங்களா? இப்போ நீங்கள் திருச்சி சம்பவத்துக்கு அப்புறம் தான் மாறினீங்களா? ஐயோ, நான் திருச்சி சம்பவத்துக்காக மாறலம்மா. நான் ஆரம்ப காலத்திலிருந்தே நானாக தான் இருக்கிறேன். ஆனால் மாற்றிட்டாங்க. ஆமாம், என்ன பண்ணுறது? பேட்டி கொடுக்குறோம், எல்லாருமே இலவசமாக வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ பாண்டே உட்காந்து மீடியாவில் உட்காந்து பேசுகிறாரு, காசு வாங்காமல் பேசுவாரா என்ன? இப்போ உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறேன், ஏதோ காசு கொடுக்குறீங்கள, அதுக்காக தானே உட்காந்து பேசுகிறோம், உண்டு தானே? மீடியாவில் இருக்கிறவன் எல்லாருமே சேவை செய்யறதுக்காக வந்திருக்கான். அவன் பொழைக்கணும் தானே வர்றான். அது மாதிரி பொழப்புக்கு நடத்துனது தான் இது. புரியுதுங்களா? ஆமாம், இவ்வளோ ஓப்பனாக வேற எவனாவது சொல்லுவோம்? ஒரு பேர் சொல்லுவோம்? அப்போ இப்போலேருந்து திருந்திட்டீங்க எலெக்ஷன்? ஐயோ, திருந்திட்டேன்னு சொல்லாதீங்கம்மா. நான் திருந்தவே இல்லை, நானா இருக்கிறேன்னு சொல்கிறேன். தப்பு செஞ்சவன் திருந்தலாமா? நான் தப்பே பண்ணலையே, அப்புறம் என்ன திருந்திட்டேன்னு சொல்றது? ஆனா நீங்க ஏன் விஜய் வந்து எல்லா இடத்துக்கும் தான் போய் பேசியிருக்காரு, நிறைய இடத்துல வந்து ஏதோ தான் பேசியிருக்காரு. ஏன் புதுச்சேரியில் போய் ரேஷன் கடை இல்லை அந்த மாதிரிலாம் கூட தான் சொல்லியிருக்காரு. அந்த ஊரெல்லாம் சொல்லாம அந்த ஊர்லலாம் தான் கேட்டுட்டு தானே இருந்தாங்க. நீங்க ஏன் திருச்சியை மட்டும் டார்கெட் பண்றீங்க? ஐயோ, நான் ஏன் திருச்சியை மட்டும் டார்கெட் பண்றேன் அப்படின்னா, இவர் வந்து விஜயா இருந்தது வரைக்கும் கூட ஓகே. இப்போ ஜோசப் விஜய் ஆயிட்டாரு. அவர் அப்போலேருந்தே ஜோசப் விஜய் தான். அது வரைக்கும் சொல்லவே இல்லையே. சொல்லிட்டு தான் இருந்தாரு. எப்போ சொன்னாரு ஜோசப் விஜய்னு? அதுக்கு முன்னால ஏதாவது பெரம்பூர் மீட்டிங்கை தவிர அதுக்கு முன்னால அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் தான் ஜோசப் விஜய் பேசுகிறேன்னு ஒரு இடம் சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு அவர் ஜோசப்பை மாறுறாரு? கிறிஸ்டியானிட்டி ஹோட்டல்லாம் வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. நீங்க நிக்கிற ஏரியா வந்து கிறிஸ்துவர்கள் ஏரியா, ரைட்டா? கரெக்ட் தானே? அப்போ அவங்களா வேணும் அப்படின்னு. அப்போ அவங்க மட்டும் ஓட்டு போட்டால் போதுமா? சொல்லுங்க, கிறிஸ்டியானிட்டி மட்டும் ஓட்டு போட்டால் போதுமா? கிறிஸ்டியானிட்டி மட்டும் ஓட்டு போட்டால் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படின்னா டிஜிஎஸ் தினகரன், பால் தினகரன் இருக்கார்ல, அவர் தான் முதலமைச்சராக இருக்கணும். அவ்வளோ ஓட்டு விழுவும். அப்புறம் அந்த மோகன் ஸ்லாசிஸ் அப்படின்னு அவ்வளோ கிறிஸ்டியானிட்டி அவர் பின்னால் நிற்பாங்க. கிறிஸ்டியானிட்டி கூட்டம்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு மத நின்று பார்த்தோம்னா அவ்வளோ தூரத்துக்கு, கண்ணுக்கு எட்டாத தூரத்துக்கு மக்களா உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ பேர் ரொம்ப டீசெண்டா உட்காந்துருப்பானுங்க. அவனுங்களாம் ஓட்டு போட்டா முதலமைச்சர் ஆயிரலாமா? எதுக்காக அந்த வேஷம்? அது இல்லாம அதுக்கு முன்னால சொன்னீங்க ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருப்பேன் அப்படின்னு. உங்க வீட்டுக்கு வந்தாரா? ரூமா போய் பார்த்தீங்களா? ஏதாவது இருந்தாரா? இப்ப விஜய் வந்து ஒரு மத வெறியில இருக்காருன்னு சொல்ல வரீங்களா? மத வெறியில இருக்காரா? வேஷம் போடுறாரு, நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமா வராராம். ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நோன்பு டைம்ல போய் நோம்பெல்லாம் திறந்தாரு, தொழுதாரு, முஸ்லீம்ஸ்க்கு தானே சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணாரு. அதான் அந்த டைம்ல வந்து முஸ்லீம்ஸ்ல ஒரு குரூப் வந்து அவர்கிட்ட ஜாயிண்ட் அடிச்சு உங்க கட்சியில நாங்களும் வந்து சேர்ந்துக்கிறோம்னு நினைங்க. அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த நோன்பு கஞ்சியை குடிச்சாரு. அவங்க வெளியில போயிட்டாங்க. இப்ப தொப்பியை கழட்டி வச்சுட்டாரு. ஆமா, அந்த தொப்பியை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அநேகமா எனக்கு தெரிஞ்சு புசி ஆனந்து அதை கொண்டு போய் மறைச்சு, ஆமாம், அவரோட வீட்டில் சாமி படம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னால் வச்சிருப்பார். சீரியஸா உங்களுக்கு தெரியாது?
ஆமாம், தொப்பி போட்டால் முஸ்லீமு, சிலுவை போட்டால் கிறிஸ்டினு, நாமம் போட்டால் இந்து அப்படின்னு இதெல்லாம் இருந்துட்டா முதலமைச்சர் ஆயிடலாமா? வேற என்ன இருக்கணும்? மனுஷனாக இருக்கணும். அப்போ மனுஷன்னா அவர் மனுஷன் இல்லையா? கை கால் மூக்கு எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. அவர் குரங்கு மாதிரியா இருக்காரு, இல்லை நாய் மாதிரி இருக்காரா? மனுஷன் தானே அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் அப்படிங்கிறது. மனிதனோட உணர்வுகள் இருக்கணும். ஒரு 41 பேர் செத்து போயிருக்கான், ரைட்டா? ஒரு மாதம் கூட ஆகலை, அங்கே குத்தாட்டம் போடுறீங்க. எப்படி வருது அந்த ஆட்டம்? எப்படி வருது? உங்களால் எப்படி ஆட முடிஞ்சது? செத்ததெல்லாம் பச்சை குழந்தைங்க. புரியுதுங்களா? அந்த ஃபீல், எமோஷன்ஸ். எவன் வீட்லேயே செத்தான் நமக்கு என்ன அப்படிங்கிறது மாதிரி தானே அது. அந்த சாவு யாரால் ஏற்படுத்தப்பட்டது? எல்லாரும் தன்னால் வந்து செத்துட்டாங்களா? நீங்கள் வர்றீங்க அப்படின்னு உங்களை பார்க்குறதுக்காக தானே. இன்ன வரைக்கும் பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இது எந்த விதத்தில் சரி? யோசிக்க முடியுதா? சரி, ஒரு தனி மனித ஒழுக்கமாவது உங்கள்கிட்ட இருக்கா? பெத்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கீங்களா? கட்டின பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்கிறீங்களா? நீங்கள் பெத்த பிள்ளைக்கு அப்பா அம்மாவா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் கடன் கொடுத்தங்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா பிறந்தோடனே உங்களுக்கு பால் கொடுத்தாங்களே, அதுக்கு காசு வசூல் போட்டு வாங்கியிருந்தா என்ன கொடுக்க முடியும் உங்களால்? எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேணாம்? பைத்தியக்கார நிலையில் உச்சத்தில் இருந்துகிட்டு இருக்கான் ஒருத்தன். அவன் உச்சத்துலேருந்து வந்துட்டான்னு சொல்கிறது தப்பு. ஆமாம், உச்சா போகாமல் எவனாலும் இருக்க முடியாது. சீரியஸாக அது டயாலிசிஸ், அது ஒரு நோய் அப்படிங்கிறது மாதிரி ஆயிரும். ஆமாம், ஒருத்தன் ஒரு இடத்துலேருந்து விட்டுட்டு வந்துட்டான்னு அதை பெருமைப்படுத்தி பேசுறதுக்கு இங்கே எதுவும் கிடையாது. எதையும் எதுக்காக நீ விட்டுட்டு வரணும்? விட்டுட்டு வந்து நீங்கள் என்ன செய்ய போகிற? யாருக்காக செய்கிற? மக்களுக்கு நீ இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்க? ஒரு நடிகர் சூர்யா ஒரு அறக்கட்டளை மூலியமாக எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. அவங்க வெளியில் விளம்பரப்படுத்துறதுனாலும் வாங்கினவன் சொல்கிறான். அஜித் எவ்வளோ பேருக்கு செஞ்சுருக்கார், அவர் விளம்பரப்படுத்தலை, ஆனால் அவர்கிட்ட உதவி வாங்கினவன் எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. நீ அது மாதிரி யாருக்கு பண்ணியிருக்க? உன் கூட இருந்தவன், உனக்கு டச்சப்பாக இருந்தவனுக்கு ஒரு ஏதாவது செஞ்சுருக்கியா? உன் கூட இருந்த ஒரு 10 பேருக்கே செய்யலை, சொந்த பிள்ளைக்கும் பொண்டாட்டிக்கும் கொடுத்தனே கடன் அப்படிங்கிற. அப்படின்னா உன் மனநிலை என்ன? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அதானே, இது நான் சொல்ற டைலாக் இல்லை, அவர் சொல்ற டைலாக். ஆமாம், ஆனால் அவர் யாரை பார்த்து சொல்றாரு? மற்றவங்கள பார்த்து சொல்றாரு. ஆமாம், சரி, நீங்க அவர் அப்படி பண்றாரு, ஓகே. நீங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? நான் என்ன சொல்றேன்னா, ஓகே, திமுக காரன் ரொம்ப நல்லவனுங்க, ஐயோ இவர்களை போல உண்டா அப்படின்னு நான் சொல்றது இல்லை. புரியுதுங்களா? எல்லாரும் திருடன் தான். ஏடிஎம்கேக்காரன் திருடன் தான். ஜெயலலிதா அம்மா அவ்வளோ நகை ஊழல் வழக்கில் தான் அவங்க உள்ளார போனாங்க. அந்த ஊழல் அடித்த பணத்தெல்லாம் எங்கே வச்சுருக்காங்க? இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கேட்டிருக்கு, இல்லாட்டினா கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கு, இல்லாட்டினா அந்த கட்சிக்காரன் இவ்வளோ சொத்து அம்மா கிட்ட இருந்ததுன்னு ஏதாவது இது வரைக்கும் பொதுமக்களுக்கு சொல்லியிருக்காங்க? அந்த அம்மா பீரோவுக்குள்ளார அவ்வளோ நகை இருந்தது, அவ்வளோ செருப்பு இருந்ததுன்னு சொல்கிறாங்களே, அந்த செருப்பெல்லாம் எங்கடா யாரா போட்டுக்கிட்டு இருக்கா? இப்போ அதை பற்றி எவனாவது சொல்கிறாங்க? இந்த கணக்கை எவனாவது கேட்டான்? அம்மா செத்த அத்தோட போச்சு. புரியுதுங்களா? இப்போ நம்ம வீட்டில் பாட்டி செத்து போச்சுன்னா பாட்டியோட நகையை நம்ம அம்மாவுக்கு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அம்மாவும் போயிடுச்சு அப்படின்னா அதோட நகையை பிள்ளைக்கு கொடுப்பாங்க. ஒரு நகைங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா? அப்போ அந்த அம்மா வச்சுருந்த நகையெல்லாம் எங்கே? தஞ்சாவூரில் உலகத்தமிழ் மாநாடு நடத்துகிறப்ப அவ்வளோ நகையை போட்டுக்கிட்டு வந்தாங்க. சரி, சின்ன எம்ஜிஆருக்கு கல்யாணம் பண்ணுறப்ப கூட அவ்வளோ நகையை போட்டுக்கிட்டு வந்தாங்க. அந்த நகையெல்லாம் அவங்களுக்கு வாரிசே கிடையாது. அந்த நகையெல்லாம் யாரா வச்சுருக்கா? எங்கடா வச்சுருக்கீங்க? ஏதாவது கணக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கடைக்கோடியில் இருக்கிற குடிமகன் கேட்டிருக்கான்? அதெல்லாம் யார் எடுத்து வச்சிருக்கா? தெரியல. அதே மாதிரி எல்லா கம்யூனிட்டியும் திருடன் தான். திமுக காரங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? திருடினதில் பங்கு கொடுப்பாங்க. ஆமாம், இதே மற்ற கட்சிக்காரனுங்களும் ஆண்டானுங்களே 1000 ரூபா மாதம் கொடுத்தாங்க. மாதம் ஆனால் டிங் அப்படின்னு வருது இல்லை? அவன் திருடுறான், நம்ம கொடுக்குறான். காலையில் உணவு திட்டம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வச்சுருக்காங்களே, அது எவ்வளோ பெரிய இது.
அடுத்த கட்சிக்காரன் வந்தால் அதை நீக்கிற முடியுமா என்ன? அவன் திருடுறான், நமக்கு கொடுக்குறான். புரியுதுங்களா? திருடுறத ராபின்ஹுட் மாதிரி இவனுங்க நமக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறானுங்க, மக்களுக்கும் கொடுக்குறானுங்க. அவனுங்களே வீட்டுக்குள்ளார வச்சுக்கல. அதனால மற்றவங்கள பார்க்குறப்ப இவர்கள் எவ்வளவோ மேல் அப்படிங்கிற மனநிலை எனக்கு இருக்குது. அதனால இவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. தப்பாக இருந்தாலும் எனக்கு சரியாக இருக்கான். புரியுதுங்களா? என் வீட்டில் கொலைகாரன் இருக்கிறவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னா அவன் குற்றவாளியா? என் உடந்து பிறந்த ஒரு சகோதரன் ஒரு கொலை குற்றத்தில் ஜெயிலுக்கு போயிட்டான்னா அவன் தப்பானவனாங்கிறான். தப்பானவன் தான். யாருக்கு? உங்க பார்வைக்கு. அதே எனக்கு தப்பு கிடையாது. ஓகேவா? என் பார்வையில் திமுக காரணங்க அவ்வளோ நல்லவர்கள் அப்படின்னு எனக்கு தெரியுது. அது உங்களுக்கு தெரியலங்கிறப்ப என் பக்கம் வந்து நின்று பாருங்க, அவர்கள் சரி என்பது புரியும். இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சட்டத்தையும் ஆரம்பித்து வச்சிருக்க கலைஞர் அப்படிங்கிறது எவ்வளோ சாதனைகள் பண்ணி வச்சிருக்காருன்னு போய் பாருங்க. மற்றவனுங்களாம், அதாவது போட்ட ரோட்டில் ட்ராவல் பண்ணுறவன் தான் மற்றவன்லாம். புதுசாக ரோடு போட்டவனுங்க தான். நான் ரோடுங்கிறது உதாரணத்துக்கு சொல்கிறேன். திமுக காரணங்க ஒவ்வொரு சட்டத்துக்குள்ளாரையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரோடு போட்டது மாதிரி பண்ணியிருப்பானுங்க. அதில் ட்ராவல் பண்ணவனுங்க தான் மற்ற கட்சிக்காரனுங்களாம். இதெல்லாம் வந்து இப்போ தான் புரியுதா அப்படின்னு கேட்காதீங்க, எப்பவுமே புரியும். ஆனால் புரியாத மாதிரி நடிக்கும். ஐயோ, பைத்தியக்காரன் இடத்துல இருக்கிறப்ப நீ பைத்தியமாக இருந்துட்டு வந்துருங்கிறது தான் நமக்கு நல்லது. உண்டா இல்லையா? கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரி போயிருக்கீங்களா? போனது இல்லையா? அங்கே அந்த நர்ஸெல்லாம் இருப்பாங்க, பைத்தியத்திட்டு போய் உட்காந்து பேசுவாங்க. நர்ஸு பைத்தியமா பைத்தியமானு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா அந்த பைத்தியத்து கூட இருக்கிறப்ப பைத்தியமாக நாம் இருந்தால் தான் அந்த பைத்தியத்திட்டேருந்து தப்பிச்சு நாம் வர முடியும். அதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னால் வரைக்கும் ஏன் டிவிக்கேல, அதாவது என்னது பைத்தியமா இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எனக்கு தெரியல. ஆமாம், நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? என்னம்மா சிரிக்கிறீங்க சார்? சொல்லுங்கம்மா. இப்போ ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கல்ல, வீடியோவில் வரணுன்ற பண்ணி முடிங்க, அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு நின்று போச்சுமா. ஆமாம், ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப நிப்பாட்டக்கூடாது, பர்ஃபார்ம் பண்ண விட்டு வேடிக்கை பார்க்கணும். பார்க்க முடியலையே, பார்க்க முடிஞ்சா பண்ண விட்டு வேடிக்கை பார்க்க. அதான், அப்போ நான் விஜயா இருந்தால் தான் பார்ப்பீங்க. விஜயோட பைத்தியத்தை தான் என்ஜாய் பண்ணுறீங்க. ஆமாம், ஆனால் அவனும் ஒரு பைத்தியக்காரங்கிறத யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்னத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது வரைக்கும் சந்தோஷம். ஓ, நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கே சந்தோஷங்கிறீங்க. பார்த்தீங்களா? எந்த கூட்டத்துக்கு வேணுமான்னு போங்க, ஆனால் டிவிக்கே தாவேக்கா கூட்டத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. சீரியஸாக பார்த்தீங்கல்ல, கொளத்தூர்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா மறுகையா தெரியுமா? ஆமாம், முடிச்சிடலாமா? என்ன முடிக்க போறீங்க? இன்டர்வியூ முடிச்சிடலாம். ஓ, இன்டர்வியூ. இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுனது இன்டர்வியூனா? ஓ, இதெல்லாம் இன்டர்வியூன்னு பேசுனா அப்புறம் இன்டர்வியூ என்ன சொல்கிறது? ஒரு விஷயம், இங்கே நிறையா பேர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எதிர்த்தாப்புல உட்காந்து கேட்டுட்டா உட்காந்து பேசிட்டா அதை இன்டர்வியூங்கிறாங்க. இன்டர்வியூங்கிறது கேள்வி கேட்குறவங்களும் நாலேஜபுளாக இருக்கணும், பதில் சொல்கிறவனும் நாலேஜபுளாக இருக்கணும். இப்போ இருக்கிற இந்த தமிழக ஊடகத்தில் அப்படி எவனாவது உட்காந்து பேசுகிறான்? ஒருத்தனை சொல்லுங்க. எங்கேயாவது இருக்கானுங்க? சரி, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? நன்றி, வணக்கம்.